ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு நம்மளுடைய ஒரு ட்ரேட் செட்டப் எப்படி நம்ம அந்த ட்ரேடை வந்து எடுத்தோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அனலைசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்ஸ்டே 12:15 AM ஓகேவா, அதாவது மிட் நைட்டில் வந்து நான் இந்த அனலைசிஸை வந்து நம்மளுடைய குரூப்பில் போட்டிக்கிறேன். இந்த ட்ரேடை வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஓகே, இதை போடும்போது இங்கே வரைக்கும் அந்த டார்கெட் வருவான் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருந்தேன், போட்டிருந்தேன். இந்த H4 இந்த கேண்டலுடைய லோ வந்து நம்மளுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. அதான் செட்டப் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடை வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்த கேண்டில் வந்து உருவாகும்போது வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இதில் நம்ம 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 1 மினிட் போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய இந்த லோ வந்து நான் வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணி நம்ம 1 மினிட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணிக்கலாம். ஜம்ப் பண்ணிட்டு ஓகே, இப்போ நமக்கு தேவையான விஷயம் இது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். எதுவுமே தேவை. இப்போ நமக்கு அந்த ஜோனுக்கு போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய கேண்டில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும் நமக்கு தேவையான விஷயம் வந்து இங்கே ஒரு புல் பேக். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரேடுக்கு இதுதான் என்னுடைய புல் பேக், நான் எடுக்க வேண்டிய புல் பேக். ஓகே, அப்படி இல்லை இப்போ இன்னொரு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பை கேண்டலுக்கு முதல் வந்து ஒரு பிளாக் கலர் கேண்டில், இது ஓர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு இது ஓர்டர் பிளாக் கிடையாது. நம்மளோட ரூல்ஸுக்குள்ள அது வந்து ஓர்டர் பிளாக்காக வரவும் மாட்டுக்கும். இப்போ இதில் நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னால் இதுக்கு கீழே வந்து பிரேக் கொண்டு மார்க்கெட் வைக்கணும். ஓகேவா, முதலாவது விஷயம் அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் பிரேக் வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் பிரேக் வச்சிருச்சு, நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இங்கேருந்து பார்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டான ஆர்டர் பிளாக் யாருன்னு கேட்டால் இவன் தான். ஓகேவா, இவன் தான் அந்த ஆர்டர் பிளாக். ஓகே, இதில் நம்மளுடைய ட்ரேடு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையில் வச்சிடலாம். ட்ரேடு வந்து நமக்கு இன்னும் ட்ரிகர் ஆகலை. ஓகே, ஸோ அந்த கேண்டலினுடைய லோ சரியா. ஓகே, இந்த கேண்டலினுடைய லோ வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகே, இதை நான் அடுத்ததுக்கான நிறைய ரீசன் இருக்குது, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும். ஸோ நான் ஏன் இந்த பிளேஸை நான் சூஸ் பண்ணேன், அங்கே சூஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு இது போதும். 1:10 ஆல்மோஸ்ட் 1:10 ஆர்ஆர் நம்ம 1:5 கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார்கள். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா என்ட்ரி ட்ரிகர் கொஞ்சம் ஆரப்பான் என்ற டைம் வந்து அந்த மாதிரி. ஓகேவா, ட்ரேட் ட்ரிகர் ஆகின டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 23, அதாவது 11 o'clock நம்ம லோக்கல் டைம் வந்து 11 o'clock. ஸோ அந்த டைமுக்கு வந்துட்டு அது ட்ரிகர் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து நமக்கு டிபி பட்டுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல அரைக்கிறான் வச்சு மார்க்கெட் நம்மளை வச்சு செஞ்சிருக்குது. ஓகே, இதெல்லாம் நடக்கும். நம்ம லைவாக வந்து வீடியோலாம் போட்டிருப்போம் டிக்டாக்ல, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரேட் எடுத்துட்டு நமக்கு அந்த 5-6 கேண்டில் போகிறதே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்துட்டு மிச்சமாக இருந்து பழகிட்டோம். ஓகேவா, மிச்சம் பொறுமையாக இருந்து பழகிட்டோம். ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, நீ வரும் வரைக்கும் வா, வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட் என்ன செஞ்சுட்டான், டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேவா, ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன். இது வந்து 1:10 உண்டு. இந்த இதில் வந்து நமக்கு ஓரடி கிடைச்சிருச்சு. ஓகே, இது கிடைச்சிருச்சு. இப்போ மார்க்கெட்டை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு போட விடுவோம், எது வரைக்கும் வரான் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலுக்கு போயிட்டு ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபெஸ்ட்டுக்கு வச்சுருந்தோம் இல்லையா டார்கெட், அந்த டார்கெட்டை வந்து மார்க்கெட் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டார்கெட் வந்து மார்க்கெட் அடிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி செட் பண்ண அந்த டார்கெட் வந்து மார்க்கெட் என்ன செய்யுது, ஹிட் பண்ணியிருக்கேன். ஓகே, நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, நம்ம பொய் சொல்லவும் தேவையில்லை. ஓகேவா, நம்ம 1:5 நம்ம என்ன செஞ்சிருவோம், எக்ஸிட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ட்ரேட் எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு என்னன்னு சொன்னால் அந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகேவா, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. டிபி செட் பண்ணும்போது வந்து என்ன ஆச்சுன்னா ரோங்கா செட் பண்ணப்பட்டு. ஓகேவா, கொஞ்சம் அவசரமாக தூக்க கலக்கம். ஸோ பண்ணிட்டோம், அதான் நடந்த விஷயம். குரூப்லேயே அப்டேட் பண்ணேன். ஓகே, இந்த செட்டப் வந்து இப்படி தான் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால் நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னு சொன்னால் திரும்ப H4க்கு மாற்றிக்கிறேன் அடுத்த செட்டப். ஓகேவா,
அதாவது எல்லாருக்குமே கிடைச்ச செட்டப் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வர வேண்டிய டார்கெட் அந்த அனலைசிஸ் படி இந்த ஏரியா. ஓகே. அப்போ எகைன் வந்து மார்க்கெட் என்ன செஞ்சான்னு சொன்னா மேலே வந்தான் இல்லையா? ஓகே. இப்போ இவன் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அதை 1 மினிட்டுக்கு மாத்திட்டு அவனை இந்த ஏரியாக்குள்ள நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் நான் எப்படி அந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்கு. ஓகே. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே இது என்னடா ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா இது வந்து இந்த ஏசியன் ரேஞ்சை வந்து காமிக்கும் அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்றான் மேலேயே போறான். ஓகே. நமக்கு லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்தோம் என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் ஒன்று வேணும். ஓகேவா? ஃபெயிலியர் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அந்த இடத்துல என்ன செய்யலாம் மீண்டெடுக்கலாம். ஸோ நமக்கு ஃபெயிலியர் நடக்க வேண்டிய இடம் மட்டும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இடம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து நான் சூஸ் பண்ணது வந்துட்டு இவரை எந்த ஒரு ரீசனும் இல்லை. இவர் வந்து பிரேக்கர் ப்ளாக். என்னன்னு சொன்னா இங்க இருந்து வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பைய கொடுக்கறதுக்கு காரணம் யாருண்டா அங்க இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலர் கேண்டில். ஓகே. ஸோ இவரை வந்து பிரேக் பண்ணாலும் நாம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல இங்க போயிட்டு இந்த இடத்த வந்தவன வந்துட்டு ரிஜெக்ஷன் கொடுக்குறான். அப்போ என்ன ஆகும்னு சொன்னா எல்லாரும் அதை பார்த்துட்டு ஓகே இந்த ஆர்டர் ப்ளாக்கை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஓகே. நாம வெயிட் பண்ணோம். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் எகெயின் அண்ட் ரிஜெக்ஷன். அப்போ எல்லாருமே வந்துட்டு ரெடியா எல்லாருமே பை போட்டிருப்பாங்க. ஓகே. ஃபைனலாக வந்து என்ன செஞ்சிட்டான் முடிச்சிட்டான். இப்போ முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஃபெயிலியரான்னு கேட்டா எஸ் அது வந்து ஃபெயிலியர். ஓகேவா? இப்போ நம்மளுடைய என்ட்ரி வந்து எங்க வரும் நம்மளுடைய என்ட்ரி வந்து இப்படி தான் வரப்போகுது. ஓகே. இப்படி வரும் நம்மளுடைய என்ட்ரி இப்படி தான் வரணும். எக்ஸாக்டா நம்ம இப்படி தான் வைக்க வேண்டி வரும் நம்மளுடைய என்ட்ரியை. நமக்கு இன்னும் என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகலை. நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை செக்யூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா இந்த இடத்துல வச்சுக்கணும். இது நமக்கு எஸ்எல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்னா மேல இருந்து இந்த ஆர்டர் ப்ளாக்ல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இன்னொரு ட்ரை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம அந்த ஃபேவலி கேப் ஒன்று மார்க் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபேவலி கேப் வரைக்கும் இந்த ட்ரேடை வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இல்லையா? ஓகே. இங்கேருந்து வரான். ஓகே. ஃப்ரைடே லண்டன் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து லண்டன் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கும் போதே வந்து லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே. மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இன்னமும் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 50% கிடைச்சிருச்சு. நம்மளுடைய 1:10 எல்லாம் மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டான். ஓகே. பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எஸ் 1:10 எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட் என்ன செஞ்சிருச்சு கொடுத்துட்டான். ஓகே. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் வந்து மாத்திக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி. இப்போ மார்க்கெட் வந்து ரன் ஆகுது. எகெயின் வந்து மார்க்கெட் என்ன செய்யறான்னு சொன்னா என்ட்ரி ஏரியாக்குள்ள வருது இல்லையா? ஓகே. இது என்னதுக்காண்டி வாரான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய எஸ்எல்ஐ வந்து இதுக்கு கீழே உணர்ந்து வச்சிருவாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றான் அவ்வளவு தூரம் மேல போறான். ஓகே. இப்போ கரண்ட்லி எஸ்டர்டே ஓகேவா மார்க்கெட் ஓப்பன். ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செஞ்சிருச்சு மார்க்கெட் நம்மளுடைய டார்கெட்டை வந்து கொடுத்துட்டான். இப்போ இது வந்து கொடுத்த டார்கெட் ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே H4ல வந்துட்டு இப்போ நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மார்க்கெட் வந்து இந்த ஓபிஏ ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு மொத்தமாகவே. ஸோ அப்போ பார்த்தோம்னு சொன்னா 1:26 மாதிரி வரும் பாருங்க. மார்க்கெட் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய இந்த அனலைசிஸ் வந்து கம்ப்ளீட்டட். சிம்பிளா சொல்லணும்னா அதை நடந்துருக்குது. நம்மளுடைய குரூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாம இங்கே நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். நம்ம லைவாக வந்து ஒரு மாதம் வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால் நம்ம வந்து லைவாக வந்து நம்ம ட்ரேட் எடுத்த ஹிஸ்ட்ரி ப்ராஃபிட் ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
நமக்கு ஒன் டேலேயே வந்து நம்ம போட்ட கேபிட்டலை நம்ம வந்து டபுள் பண்ணோம். அந்த கேபிட்டல் வந்து நம்ம கிட்ட வந்து என்ன செஞ்சுச்சு, என்ன சொன்னாங்க, திருடிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதோட வந்து அவங்களுக்கு ஒரு குட் பை சொல்லியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் வந்து கேட்கணும்னு தோணும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுக்கோங்க.